உலகத்தில் 2 பெரிய பெருங்கடல்களை இணைக்கும் ஒரு செயற்கை கால்வாய் உள்ளது. இந்த கால்வாய் இல்லை என்றால் கப்பல்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கூடுதலாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். உலக வர்த்தகத்தை வேகமாக மாற்றிய அந்த முக்கியமான கால்வாய்தான் பனாமா கால்வாய். வணக்கம் நண்பர்களே, இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். இன்று நாம் பனாமா கால்வாய் எங்கு உள்ளது, அது எப்படி உருவானது மற்றும் உலக வர்த்தகத்தின் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். பனாமா கால்வாய் என்பது மத்திய அமெரிக்காவில் உள்ள பனாமா நாட்டில் அமைந்துள்ளது. இந்த கால்வாய் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் ஆகிய இரண்டையும் இணைக்கிறது. இதன் மூலம் உலகின் 2 பெரிய கடல் பகுதிகளுக்கிடையே கப்பல்கள் நேரடியாக பயணம் செய்ய முடிகிறது. பனாமா கால்வாய் உருவாகும் முன்பு கப்பல்கள் தென் அமெரிக்கா கண்டத்தை முழுவதும் சுற்றி செல்ல வேண்டியிருந்தது. அதாவது கேப் ஹார்ன் அல்லது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேஜெல்லன் வழியாக பயணம் செய்ய வேண்டியிருந்தது. இந்த பயணம் மிகவும் நீண்டதும் ஆபத்தானதும் ஆகும். இதனால் நேரமும் எரிபொருளும் அதிகமாக செலவாகியது. பனாமா கால்வாயை கட்டும் முயற்சியை முதலில் பிரான்ஸ் தொடங்கியது. ஆனால் கடினமான நில அமைப்பு, நோய்கள் மற்றும் நிதி பிரச்சனைகள் காரணமாக அந்த திட்டம் வெற்றி பெறவில்லை. பின்னர் அமெரிக்கா 1904ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியது. பல ஆண்டுகள் கட்டுமான பணிகளுக்கு பிறகு 1914ஆம் ஆண்டு பனாமா கால்வாய் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. பனாமா கால்வாயின் முக்கிய சிறப்பு அதன் லாக் சிஸ்டம் ஆகும். இந்த அமைப்பின் மூலம் கப்பல்கள் முதலில் உயரமான நீர்மட்டத்திற்கு உயர்த்தப்படுகின்றன, பின்னர் மற்ற பகுதியில் செல்லும்போது மீண்டும் கீழே இறக்கப்படுகின்றன. இந்த முறையின் மூலம் கப்பல்கள் பாதுகாப்பாக கால்வாயை கடக்க முடிகிறது. இன்று பனாமா கால்வாய் உலக கடல் வர்த்தகத்தில் மிகவும் முக்கியமான பாதையாக உள்ளது. இந்த கால்வாய் காரணமாக அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலுக்கிடையிலான பயண தூரம் மிகவும் குறைகிறது. இதனால் உலக வர்த்தகத்தில் நேரமும் செலவும் பெரிதும் குறைகிறது. இதனால் பனாமா கால்வாய் உலக வர்த்தகத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இன்றும் இந்த கால்வாய் உலக பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், மேலும் இது போன்ற பாதுகாப்பு மற்றும் உலக அரசியல் தொடர்பான தகவல்களை அறிய அரண் டிஃபென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.